இறந்து போன அப்பாவையே ராமன் ஒரு மகா பெரிய பாடபேதம் அவருக்கும் எனக்கும். நான் நாட் இன் சிங்க் வித் ஹிம். ஏன்னா அறந்தனை நினைந்திலை, அருளை நீத்தனை, துறந்தனை முறைமையை எல்லாம் ராமனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாடம். இல்ல இந்த பாடம் தான் சிறப்பா இருக்கு. அந்த வைமுக பாடம் தான் சிறப்பா இருக்கு. உண்டுகொள் உயிரென ஒடுங்கினான் ஒரு கண்டனன் நின்றனன் கண்ணன் கண்ணெனும் புண்டரீகம் பொழி புனலவன் சடா மண்டலம் நிறைந்து போய் வழிந்து சோரவே. இது வந்து பேச்சே இல்ல வரதனோட என்ன விஷயம் இதுதான். இதுவரைக்கும் சொல்லல. இன்னும் பேச ஆரம்பிக்கல. இது இன்னும் தசரதனுக்கு ஈம சடங்குகள் எல்லாம் செய்து ஏன்பா இப்ப வந்தேன்னு கேட்க போறோம். அது வரைக்கும் கேட்க போறது இன்னைக்கு அது தொட போறது இல்லை. ஆன்மீகத்துல இதோட ஜாபாலவாதம்லாம் இருக்கு. அதெல்லாம் பரதன் ராமன் வாக்குவாதம் அடுத்த வாரம் தான், நம்ம இந்த வாரம் இல்லை. உண்டுகொள் உயிர், உண்டுகொள் உயிர் என ஓ உயிர் உள்ளதா என்று சந்தேகிக்கும்படி ஒடுங்கினான் வெளிந்து நின்ற பரதனுடைய உரு கண்டனன். பேர்பட்ட அந்த பரதனுடைய உருவத்தை பார்த்தான். நின்றனன் கண்டு அப்படியே நின்றுட்டான் ராமன். கண்ணன் கண்ணனும் புண்டரீகம் பொழி புனல். ராமனுடைய நீங்க பொருள் சொல்ல வேண்டியது இல்லையா? பொருள் சொல்றதுக்காக படிக்கிறீங்களா? ஆமா, அவர்தான் பொருள் சொல்றாரு. படிச்சுக்கலாமா? அவர்தான் பொருள் சொல்றாரு. புண்டரீகம் பொழி புனல், அவனுடைய கண்களாகிய தாமரை மலர்கள் சுரிகின்ற நீர். அவன் ஜடா மண்டலம் போய் நிறைந்து வழிந்து சோர. இப்போ காலில் இதை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். காலில் பரதன் விழுந்து வேண்டாம், அவருடைய ஜடாமுடி அப்படியே காலில் இருக்கு. இவருடைய கண்கள்ல இருந்து அப்படியே பெருகி வழியிற அந்த நீர் அந்த ஜடா மண்டலத்தை போய் அப்படியே நனைச்சிருக்கு முழுக்க. ஜடா மண்டலம் நிறைந்து போய் வழிந்து சோரவே. அப்படியே அந்த சிவபெருமானுடைய ஜடையிலிருந்து கங்கை எப்படி வரும் அந்த மாதிரி அவன் ஜடா மண்டலம் முழுக்க அவனை கண்ணீர். இதுதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா ஓமே சொன்னீங்க இல்லையா, இதைத்தான் வந்து பாடலாம் எழுதி நடுவில் சேர்த்துறாங்க. அதை யோசிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம நேச்சர்கள் பாடல்கள் எல்லாம் இங்க இந்த ஓமை ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே ஒரு பாட்டு எழுதி நடுவில் நினைச்சுட்டா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அது கம்ப்ளீட் பாட்டு. அயா உயிர் தழுகநீர் அருவி மார்பிடை உயாவுர திருவுளம் உருக புல்லினான் நியாயம் அத்தனைக்கும் ஓர் நிலையமாயினான் தயாமுதல் அறத்தினை தழுவிய என்னவே. தழுவி என்னவேவா? அயா உயிர்த்து அழு கணீர், அயா உயிர்த்து அழு கணீர் அருவி மார்பிடை உயாவுர திருவுளம் உருக புல்லினான் நியாயம் அத்தனைக்கும் ஒரு நிலையமாயினான் தயாமுதல் அறத்தினை தழுவியது என்னவே. தழுவியன்னு இருக்கா, இந்த தழுவியது. அயா உயிர்த்துனா பெருமூச்சு விட்டு, பெருமூச்சு விட்டு அழு கண் நீர் அருவி மார்பிடை, கண்கள் அழுகின்ற அந்த நீர் அருவி போல பொழிந்து மார்பிடை உயாவுற பெருகிடை. விழற கண்ணீர் அருவி மாதிரி மார்பில விழுது. உயாவுற திருவுளம் உருக, அவருடைய மனம் உருக புல்லினான் தழுவினான். ஏன்? யாரு? நியாயம் அத்தனைக்கும் ஓர் நிலையமான. நியாயம்னா நீதி, எல்லா நீதிகளுக்கும் நிலையம்னா உறைவிடம், உறைவிடமான அந்த ராமன் பரதனை போய் தழுவினான். அது எப்படி இருந்தது? அது ஒரு அழகான ஓம சொல்றேன். தயா முதல் அறத்தினை தழுவிய என்னது? அருள், அதாவது கருணை தர்மத்தை தழுவினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். தயா முதல் அருள் முதலான ராமன் தயா எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம. இங்க ஒரு சொல்ற விளக்கம் தான் போடுவோம். அருள் வந்து ராமன் அறத்தினை தழுவி நியாயம் அத்தனைக்கும் ஒரு நிலையமாகினான்னு சொல்லு. புல்லினன் நின்றவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்கினான் பலவும் உண்ணினான் அல்லலில் அழுங்கினை ஐய வாளுடை மல்லுய தோழினான் வலியனோ என்றான். புல்லினன் நின்று அப்படியே தழுவிக்கொண்டு நின்று அவன் புனைந்த வேடத்தை, அவன் போட்டுட்டு அந்த தவ வேடத்தை பல்முறை நோக்கினான், பலமுறை உற்று உற்று நோக்கி பலவும் உண்ணினான்.
பல விதமாக சிந்தித்தான். அல்லலின் அழுங்கினை துன்ப கடலில் மூழ்கியிருக்கியே, அல்லலின் அழுங்கினை ஐய வாளுடை மல்லுயர் தோழினான் வலியனோ. சக்கரவர்த்தியை கேட்கலாம் தசரதர், மல்லுடை தோழினான் கோலத்துல இப்படி வந்திருக்கியே, நீங்க சரச்சேட்டு இருக்க வேண்டியதுன்னு கேட்கல. அது என்னென்னமோ தோன்றது. முதல் காரியம் வலியனோ, சக்கரவர்த்தி சுகமா இருக்காரா அப்படின்னு கேட்டான். தூதுவர் கிட்ட முதல்ல கேட்டா அப்பா சுகமான்னு கேட்டா உண்டு, ஒரே வார்த்தை இருக்கு, ஒரே வார்த்தை. இல்ல இங்க வந்து ஏன்னா லட்சுமணன் பரதன் இடத்துல அங்க வந்து துக்கம் வந்து ஒரு வார காலத்துக்கு அவனுக்கு துக்கம் இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வசிட்டர் மறைச்சு செஞ்சாரு. இங்க அப்படி இல்ல. இவன் அந்த மெசேஜ் டெலிவர் பண்ணியானோ அங்க மெயின் மெசேஜ் வந்து வர வைக்கணும், அவ்வளவுதான். அரியவன் உரை செய்ய பரதன் ஐய நின் பிரிவெனும் பிணியினால் என்னை பெற்ற அக்கரியவள் வரமெனும் காலனால் தனக்கு உரிய மெய் நிறுவி போய் உம்பரான். என்னை பெற்ற அக்கரியம் அரியவன் உரை செய்ய முதல் அரியவனாகிய அந்த ராமன் இவ்வாறு கேட்க பரதன் என்ன சொல்றான், ஐய நின் பிரிவெனும் பிணியினால், என்னுடைய பிரிவு அது தந்த நோயினால, என்னை பெற்ற அக்கரியவள் வரம் என்னும் காலனால், என்னை பெற்ற அந்த கருமை கொண்ட கைகேயி அவளுடைய வரம் என்கின்ற யமனேவி. கரியவள்னா மூதேவி. அதாவது நோய் இருக்கு, யமன் இருக்கும், இவங்க ரெண்டும் மீட் ஆகிற டயத்துல மரணம் சம்பவிக்கும். நீ பிரிஞ்சு போயிட்ட அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் வந்தது காரணமே அந்த வரம் தான். என்னை பெற்ற கரியவள் வரம் என்னும் காலனால், இந்த வரம்ங்கிறது யமன் தனக்கு உரிய மெய் நிறுவி போய் தகுதியான அந்த சத்திய வாசகத்தை நிறுவி போய் உம்பரான் தேவலோகத்தில். இதுல இவன் என்ன சொல்றான்னா, அந்த சிக்னஸும் யமனும் மீட் பண்ணல, யமன் தான் சிக்னஸ்க்கே காரணம் அப்படிங்கிற ஒரு டைம் முடிச்சுட்டோம். இன்னும் 12 பாட்டு இருக்கு. விண்ணிலை அடைந்த மேல முடிஞ்சா படிக்கணும். நான் முடிச்சிட்டேனா? அப்ப நீங்க படிக்கணும். மிச்சம் டைம் இருந்தா படிச்சே ஆகணும். சரி, விண்ணிடை அடைந்தனன் என்ற வெய்ய சொல் புன்னிடை அயிர் என செவி புகாமுனம் கண்ணொடு மனம் சுழல் கரங்கு போல ஆய் மண்ணிடை விழுந்தனன் வாணி உம்பரான். நீங்க தான் சொல்லுங்க. நான் தான் சொல்லுவேன். பாட்டு விண்ணிடை அடைந்தனன் என்ற வெய்ய சொல் புன்னிடை அயில் என செவி புகாமுனம் கண்ணோடு மனம் கடல் கரங்கு போலாய் மண்ணிடை விழுந்தவன் வானின் உம்பரான். வானின் உம்பரான் மேலுலகத்துக்கும் உரியவனாகிய வானல அத வைகுண்ட பதவிக்கும் உரியவனாகிய ராவன். வைகுண்டத்துக்கு யார் நாயகனோ அவன் விண்ணிலே அடைந்தான். தந்தை விண்ணுக்கு சென்றான், மோட்சத்தை அடைந்தான் என்ற வைகுண்டம் சொல்லப்படுறாரு என்ற வெய்ய சொல் புன்னிடை அயில் என செவி புகாமும். புண்ணுக்குள்ள வேலை, வெந்த புண்ணுக்குள்ள வேலை நுழைச்சா மாதிரி, அவன் காதுக்குள்ள நுழையாத மாதிரி, அவனுடைய கண்ணும் மனமும் சுழலுகின்ற பட்டத்தை போல, காற்றாடியை போல. கரங்கு அப்படின்னா காற்றாடி. கரங்கு போல விற்பிடித்த காலதூத கையிலே அந்த கரங்குனா சாரி காற்றாடி. கரங்கு போல் அவனுடைய கண்ணும் மனமும் சுழன்று காற்றாடியை போல சுழன்று மண்ணிலே விழுந்தான். அப்படி தபால்னு விழுந்தான். யாரு? வைகுண்டத்துக்கு உரியவன். இருநிலம் சேர்ந்தனன் இறை உயிர்த்திலன் உருங்கினை அரவு என உணர்வு நீங்கினான். அருமையின் உயிர் வர அயா உயிர்த்து அகம் பொருமினன் பல்முறை புலம்பினானோ. இருநிலம் சேர்ந்தனன்
இறை உயிர்த்தில உருவினை அரவு என்று உணர்வு நீங்கினான். அருமையின் உயிர் வர அயா உயிர்த்து அகம் பொருங்கினான். பல்முறை புலம்பினான். பூமியில விழுந்தான். இறை உயிர்த்தில கொஞ்சம் கூட மூச்சு விடல. மூச்சு நின்று போச்சு. உருவினை அரவு இடி விழுந்த நாகம் போல உணர்வு நீங்கி போனான். அன்கான்சியஸ் ஆயிட்டான். அருமையின் உயிர் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இதுவானதுக்கு அப்புறம் அந்த உயிர் மீண்டும் தழைப்பதாக அயா உயிர்த்து பெருமூச்சு விட்டு அகம் கூர்மினான். உள்ளத்திலே குறுவல் ஏற்பட்டு பல முறை புலம்ப தொடங்கினான். ராமன் புலம்பல் நந்தா விளக்கணைய நாயகனே, நான் இலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே, தயா நிலையே, எந்தாய் இகழ் வேந்தர் ஏரே இறந்தரையே, அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மற்று என்றான். தசரனுக்கு சொல்றது, நந்தா விளக்கணைய நாயகனே, நான் இலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே, தயா நிலையே, எந்தாய் இகழ் வேந்தர் ஏரே இறந்தனையே, அந்தோ நீ வாய்மைக்கு ஆறுளரே ஆறுளரே மற்ற என்ன. யார் இருக்கா சத்தியத்துக்கு? என்றுமே மங்காத அணையா விளக்காக ஒளிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கணைய நாயகனே, நான் இலத்தோர் தந்தாய், உலகங்களுக்கு மக்களுக்கெல்லாம் குடிமக்களுக்கெல்லாம் தந்தை போன்றவனே, தனி அறத்தின் தாய் அறத்துக்கு தாய் போன்றவனே, தயா நிலையே, தயை எந்த இடத்துல குடியிருக்கிறதோ அவனே, எந்தாய் தந்தையே, இகழ்வேந்தரே எதிரிகளுக்கு கூற்றானவனே, சிங்கம் போடுறவனே, இறந்தனே, நீ இறந்துட்டியா, அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வலரே மற்றும் இனிமேல் வாய்மைக்கு யார் துணை இருக்க போகிறார்கள். சொல் பெற்ற நோன்பின் துறையோர் அருள் வேண்டி நல்பெற்ற வேள்வி நவை நீங்க நீ இயற்றி ஏற்பெற்று நீ பெற்றது இன்னுயிர் போய் நீங்களோ கொல் பெற்ற வெற்றி கொலை பெற்ற கூர்வேலோய். சொல் பெற்ற நோன்பின் துறையோன் அருள் வேண்டி நல் பெற்ற வேள்வி நவை நீங்க நீ ஏற்றி என் பெற்று நீ பெற்றது இன்னுயிர் போய் நீங்கள் கொல் பெற்ற வெற்றி கொலை பெற்ற கூர்வேல். கொல் பெற்ற வெற்றி கொலை பெற்ற கூர்வேல். கொல் அது வந்து கொன்னு இருக்கணும். அந்த இடத்துல கொன்னு இருக்கணும். அச்சத்தை ஊட்டக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய கொன் பெற்ற வெற்றி கொலை பெற்ற கூர்வேல். அச்சத்தை தரக்கூடியதும் உயிரை கவர்ந்ததுமாகிய கொலைவேல் உடைய தசரதனே, சொல் பெற்ற நோன்பின் துறையோன் அருள் வேண்டி ரிஷியசிங்கரை போன்ற ரிஷியசிங்கருடைய துறையோன் அருள் வேண்டி அவனுடைய அருளை வேண்டி நல் பெற்ற வேள்வி நவை நீங்க நீ ஏற்றி பெரிய உத்தரகால வேட்டை யாகத்தை செய்து என்னை பெற்றது எதுக்குன்னா உன் உயிர் போகிறதுக்காகவா? நீ பெற்று அப்படின்னா என்னை பெற்று நீ பெற்றது என்னை பெற்றதாலே உனக்கு கிடைச்ச பயன் என்ன? உன் உயிர் போறதா? உயிர் போய் நீங்களோ மண் உயிர்க்கு நல் உரிமை மண் பாரம் நான் சுமக்க பொன்னுயிர்க்கும் தாரோய் பொறை உயிர்த்த ஆறுதியோ உன் உயிர்க்கு கூற்றாய் உலகால உற்றேனோ மின்னுயிர்க்கும் தீவாய் வெயிலுயிர்க்கும் வெள்வேலாய். பாட்டுல ஒண்ணு கவனிச்சுக்கணும். இதே பாயிண்ட் திருப்பி இன்னொரு இடத்துல வரப்போகுது. 2 பாட்டு தாண்டி வரப்போகுது. மண் உயிருக்கு நல்கும் உரிமை மண்பாரம் நான் சுமக்க. மண்ணுயிரை அழித்து காப்பதாகிய பெரும் பாரத்தை நான் சுமக்க பொன்னுயிர்க்கும் தாரம். பொன்மயமான தாதுகளை உதிர்க்கின்ற மாலை அணிந்தவனே, பொறை உயிர்த்த ஆறு இதுவோ.
உன் சுமைய நீ என் மேல இறக்கி வச்சுட்டு போயிட்ட தன்மை இதுவோ. உன் உயிருக்கு கூட்டாய் உலகால உற்றேனோ. உன் உயிருக்கு யமனா இந்த உலகத்தை ஆள்வதற்காக உற்றேனோ. ஆளவர்களாக உற்றான். இப்போ காணாண்டு கொண்டு இருக்கிறான். இப்ப சொல்ற வார்த்தை இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனசுல பரதன் கிட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பு தன் தலையில தான் விழப்போறதுன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை காட்டிக்காம பின்னால பேச போற பேச்ச அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு சின்ன குறிப்பு கிடைச்சிருக்கு. உன் உயிருக்கு கூற்றாய் உலகு ஆள உற்றேனும். அத என்ன சமாளிக்கிறாங்கன்னு சொன்னார் உரையாசிரியர்கள். அன்னைக்கு ஒத்துண்டேனா அப்படிங்கிற உற்றேனோ அப்படிங்கிறதுக்கு ஒத்துண்டேனா அப்படிங்கிற அர்த்தம் வராது. அது ஏதோ கை கழுவுற மாதிரி இருக்கு ராவணன் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டோம். அதான் அதாவது இப்ப என்ன குறிப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னா பரதனிடத்துல இப்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு தன்னிடத்தெல்லாம் வரப்போகிறது அவனுக்கு நன்னாவே தெரிஞ்சிருக்கு. இது இங்க மட்டும் இல்லாம இன்னொரு பாட்டியும் சொல்றான். எம்பரத்தது ஆக்கிய அரசுரிமை இந்தியங்கள் வெம்பவத்தின் ஈய தாம் இழைத்தவாறு இதோ சம்பர பேர் தானவனை தள்ளி சதமகற்கு அன்ற பரத்தின் மிக அரசு அளித்த ஆழியார். ஓகே, இது 2 லைனுமே அடைமொழி. அதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. சம்பர பேர் தானவனை, சம்பரன் என்ற பெயர் கொண்ட அரக்கனை தள்ளி அவனை அழித்து சதமகந்தன், சதமகன்னா இந்திரன், 100 வேள்விகள் செய்த 100 வேள்விகளை செய்த இந்திரனுடைய அம்பரத்தின் நீங்கா அரசு. அவன் வானுலகிலிருந்து நீங்காத அரசாட்சியை, அதாவது சம்பரனோடு போரிட்டு இந்திரனுக்கு அவருடைய அரசாட்சியை பெற்று தந்தவன் தசரதன். தேவர்களுக்காக போரிட்டு அரசு அளித்த ஆழியாய் பேர்பட்ட அரசை திருப்பி கொடுத்த சக்கரவர்த்தியே எம்பரத்ததாக்கி எம்பரத்ததாக்கி அரசாளும் அதிகாரத்தை எம்பரத்தது என்னுடைய சைடு, டு மை சைடு, எம்பரத்ததாக்கி எம் வசமாக செய்து இங்க ப்ளூரல்ல சொல்லிட்டான். அதனால நீங்க கம்முன்னு விட்டுக்கலாம். ராயல் வீன்னு சொல்லலாம். இந்தியங்கள் தம் பரத்ததாக்கி பஞ்சேந்திரியங்கள் 5 புலன்களை தம் பரத்ததாக்கி தவமிழைத்தவாறு இதுவோ, அதாவது அரசுரிமையே எனக்கு கொடுத்துட்ட, உன்னுடைய 5 புலன்களையும் வச்சு என்ன ராஜா வாங்கிட்டு தவம் செய்ய போறேன், நீ தவம் செய்யற இதுவா, தவமிழைத்த ஆறு இதுவோ. இந்தியம்னா இந்திரம், இந்திரியம். அதுல அப்படி பாடம். இதுல இந்தியங்கள் தம் பரத்தாக்கி தம் வசத்ததாக்கி ரெண்டு ஒண்ணுதான். வெம்பவத்தின் பிய அது அடுத்த பவனோயில வீந்து போகுமாறு பிறவி சுழலில் அழியுமாறு வேண்டும் திறத்தாரும் வேண்ட அரசாட்சி கூண்டு இவ்வுலகுக்கு இடர் கொடுத்த புல்லனை ஆண்டு முடிவது அல்ல மாயா உடம்பில் கொண்டு ஆண்டு வருவது இனி யார் முகத்தை நோக்கவோ. இதுதான் அடுத்த குறிப்பு. இதுதான் அடுத்த குறிப்பு. சொல்றாரு, வேண்டும் திறத்தாரும் வேண்ட அரசாட்சி பூண்டு இவ்வுலகுக்கு இடர் கொடுத்த புல்லனே. அதாவது வேண்டும் திறத்து ஆறும் யாராலும் எல்லாராலும் வேண்டும் தன்மையுடைய அந்த அரசாட்சியை ஆறும் வேண்ட, அதாவது எப்படிப்பட்டவரும் வேண்டுமாறு மேற்கொண்டு இவ்வுலகுக்கு இடர் கொடுத்த புல்லனே, இந்த உலகுக்கு துன்பத்தை செய்த அற்பனான நான், நீ கேட்ட போது அரசாள்கிறேன் என்று சம்மதித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நான் தான் துன்பத்தை உண்டாக்கேன். நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மாண்டு முடிவதல்லால் நான் இறந்து போகாததல்லாது மாயா உடம்பு இது கொண்டு ஆண்டு வருவது
இனி ஆறுமுகத்தை நோக்கவும். இன்னும் சாகாம கிடக்கிற இந்த உடம்ப சுமந்து கொண்டு நான் மாண்டு போகாமல் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது யார் முகத்தை நோக்கவும். யார் முகத்துல நான் யார் முழிப்பேன்? முகத்துல போய் விழிக்கிறதுனா ஆட்சியை பெற்றால் யார் முகத்திலே விழிக்கிறது? தேனிழந்த சோலை திருநாடு கைவிட்டு காணடைந்தேன் என்ன தெரியாது கவல நீ வானடைந்தாய் இன்னும் இருந்தேன் நான் வாழ்வுகந்தே ஊனடைந்த உயிரடைந்த ஒல்வேதான். ஊனடைந்த தெவ்வர் உயிரடைந்த ஒள் வேலாய். வேலோய் ஊன்னா உடல் கொழுப்பு. உடல் கொழுப்பு மிகுந்த தெவ்வர் பகைவர்களுடைய உயிர் அடைந்த அந்த உயிரை தேடி சென்று கவர்ந்து அடைந்த ஒள் வேலாய். வேலையுடையவர் கொழுப்பு பிடிச்ச பகைவர்களுடைய உயிரை போய் குத்தி பிடுங்கி கொண்டு வந்த வேலாயுதத்தை உடையவன். தேனடைந்த சோலை திருநாடு கைவிட்டு. தேன் நிரம்பிய மலர்கள் பூத்த அந்த திருநாடு அப்பேற்பட்ட நாடை கைவிட்டு காடடைந்தேன். என்ன நான் காட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது தெரியாது, அது பொறுக்காது. காவலை ராசனே நீ வானடைந்தாய், நீ வானுலகத்திற்கு போய்விட்டாய். இன்னும் இருந்தேன் நான் வாழ்வுகந்தேன். நான் காட்டுக்கு போனேங்கிற செய்தி கேள்விப்பட்டவனே நீ இறந்துட்டேன். நீ அங்க போயிட்டேங்கிற செய்தி கேட்டும் இருந்தேனே. ஆழ்வார் பாட்டு இல்ல, இல்ல அது சொல்றேன். ஆழ்வாருடைய பாட்டு அன்னைக்கு சொன்னோமே, வானகமே கானகமே நான் விரும்பி போகின்றேன். கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநாட்டை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். ஒருவரத்தார் தங்கள் போவேன். குலசேகர ஆழ்வார். வன்மையும் மானமும் மேல்வானவர்க்கு பேருக்கிதா அந்த திண்மையும் செங்கோட்டு நெறியும் திறம்பாத உண்மையும் எல்லாம் உடனே கொண்டு ஏகினையே தன்னையை தகை மதிக்கும் இந்த தனிக்குடையோம். தன்மை இத்தகை மதிக்கும் தன்மையி தகை மதிக்கும் இந்த தனிக்குடையோய். நானும் இன்னிசை அளவிடை வன்மையும் இழுத்துக்கணும். அந்த மையம் கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்கு அந்த ஈய கட் பண்ணிட்டா கூட பொருள் வருது. வரும். அதான் அளவிடை. அதனால்தான் அளவிடை. இன்னிசை அளவிடை. இசை நிறை இல்லை, இது இன்னிசை. தகை மதிக்கும் தன்மை தகை மதிக்கும் இந்த தனிக்குடையோய். இவருடைய அதாவது பூர்ண சந்திரனுக்கும் தகை மதிக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும்படியான வெண்கொட்ட குடையுடைய தகை மதிக்கும் இந்த தனிக்குடையோய். வன்மையும் வன்மைன வள்ளன்மை ஈகை குணத்தையும் மானமும் மானத்தையும் மேல் வானவர்க்கும் ஏற்கிலா திண்மையும் மேலுலகத்தில் உள்ள தேவர்கள் கூட எதிர்த்து அழிக்க முடியாத வலிமையும் செங்கோல் நெறியும் திறம்பாத உண்மையும் இதெல்லாம் பொருளே சொல்ல வேண்டாம். அழியாத சத்தியத்தையும் எல்லாம் உடனே கொண்டு ஏகினையே. இது எல்லாத்தையும் உன் கூடவே எடுத்துட்டு போயிட்டீங்க. இனிமே இந்த குணங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? இந்த முதல் பாட்டில் சொன்னார்ல, வாய்மைக்கு ஆர்வலரே பற்று. என்று எடுத்து பற்பலமும் பண்ணி இடர் உழக்கும் குன்று எடுத்த போதும் போலரியை வன் தடக்கை கம்பியரும் வந்தடைந்த மன்னபுரம் சென்று எடுத்து தாங்கினார் மாவதிட்டம் என்றான். என்று எடுத்து இவ்வாறு புலம்பி பற்பலவும் பண்ணி பலவிதமாகவும் பேசி புலம்பி இடர் உழக்கும் துயரத்திலே ஆழ்ந்த குன்றெடுத்த போலும் குவவு தோள் கோளரியை மலை போன்ற குவிந்த தோள்களை உடைய சிங்கம் போன்ற சிங்கம் கோளரி உருவையோடு பல யானை கேழில் கொடு நாகமோடு கரடி கோளரியை சிங்கம் போன்ற ராவணி வன் தடக்கை தம்பியரும் நல்ல வலிமையான கையில் கொண்ட தம்பியரும் வந்தடைந்த மன்னவரும் எல்லாரும் சென்றெடுத்து தாங்கினார். எல்லாரும் போய் தாங்கினார்கள். மாவதிட்டன் தேற்றினான். வசிஷ்டன் ராமனை எல்லாரும் தூக்கி எடுத்து தாங்கினார்கள். வசிஷ்டன் தேற்றினான். இது ரெண்டு பாட்டு அன்னை படிச்சிருக்கா? நான் படிச்சிருக்கேன்.
பண்ண அறிய நோக்கி இன்னொரு 5 படத்தை வச்சுருக்காங்க. நான் படிச்சிருக்கேன். டைம் நிறைய இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம். அது என்ன ஆகுதுன்னா 70 வந்து 79 வரைக்கும் ஒரே சீரிஸ். அந்த வசிஷ்டனோட பேச்சு அது ஆரம்பிச்சா 10 பாட்டையும் முடிச்சிடலாம். எனக்கு ஓகே. ஆனா 10ஐயும் முடிச்சிடலாம். பாதியில் முடித்தாங்க. 79 ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரி 79 வரைக்கும் நீங்க படிங்க. மடமட முடிச்சிடுவோம். பன்னறிய நோன்பின் பரத்துவனே ஆதியாம் பின்ன சடையோரும் பேருலகம் ஒரு ஏழி மன்னவரும் மந்திரியர் எல்லாரும் வந்து அடைந்தார். தன் உரிமை சேனை தலைவோரும் தாம் அடைந்தார். நீங்க தான் சொல்லுங்க. நான் சொல்லுவேன். பன்னறிய நோன்பின் பரத்துவனே ஆதியாம் பின்ன சடையோரும் பேருலகம் ஓர் ஏழின் மன்னவரும் மந்திரியர் எல்லாரும் வந்தடைந்தார். தன் உரிமை சேனை தலைவரும் தாம் அடைந்தார். இப்ப இவ்வளவு தூரம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க சொல்லு. பரதன் அங்க விட்டுட்டு வந்திருக்கான். இத குறிப்பினாலே உணர்ந்த, அங்க நடந்து கொண்டிருப்பதை குறிப்பினாலே உணர்ந்த பரத்வாஜன் போகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க இது பண்ணாங்க. ஏன்னா வசிஷ்டன் இங்க வந்தாச்சு, பரத்வாஜன் தான் அங்க இருக்கார். பன்னறிய நோன்பின் பரத்துவனே ஆதியாம் பரத்வாஜன் முதலாகிய பின்ன சடையோரும் திரித்து விடப்பட்ட சடையை உடையவர்களும். இது என்ன பண்ணுவாங்கன்னா சடையை வந்து எருக்கம்பால கொண்டு திரிச்சு சடையாக்கிடுவாங்க. இது வந்து ராமனும் காட்டுக்கு வரும்போது அதுதான் பண்ணிட்டு வர. அதாவது வால்மீகி ராமத்துல திருவா சொல்லி பின்னு சடையோரும் பேருலகம் ஓரேழின் மன்னவரும் ஏழு உலகத்தின் மன்னவர்களும் மந்திரியர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். தன் உரிமை சேனை தலைவரும் வந்தார்கள். மற்றும் வரற்பாளர் எல்லோரும் வந்து அடைந்து சுற்றும் இருந்த அமைதியினில் துன்பு உழக்கும் கொற்ற குறிசில் முகம் நோக்கி கோமலரோன் பெற்ற பெருமை தவமுனிவன் பேசுவான். மற்றும் வரற்பாளர் எல்லோரும் வந்து அடைந்து அதற்கு மேல் வர வேண்டியவர்கள் எல்லாரும் வந்து அடைந்து சுற்றும் இருந்த அமைதியினில். இந்த அமைதிக்கு பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி பார்க்கணும். வருதி, போதி, நிற்றி, நடத்தி எல்லாத்துக்கும் ஒரு தீ போகணும் இல்லையா? அந்த மாதிரி அமைதி அமைந்து இருக்கின்ற அந்த சமயத்திலே அமைதியில்னா இட் இஸ் நாட் பீஸ்ஃபுல். அந்த சமயத்திலே அமைதியில் துன்பு உழக்கும் கொற்ற குறிசில் முகம் நோக்கி துன்பத்தாலே உழன்று கொண்டிருக்கின்ற ராமனுடைய முகத்தை நோக்கி கோமலரோன் பெற்ற பெருமை தவமுனிவன் பேசுவார். பிரம்மதேவனே பெற்ற பெருமையை உடைய பெற்றவனும் பெருமையை கொண்ட தவத்தை உடையவனும் ஆகிய முனிவனான வசிஷ்டன் சொல்வார். துரத்தலும் நல் அறத்துறையும் அல்ல. படிக்கணுமா? இது ஃபுல்லா தத்துவம் பாட்டு படிச்சுதான் ஆகணும். இல்ல விடர் சொல்லல. இல்ல இந்த கிளாஸ்ல படிக்கலாமா அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம்? 79 முடிச்சிடுறோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. படிங்க. துரத்தலும் நல் 5 நிமிஷம் கூட போனா பரவாயில்ல. அடுத்த சிட்டிங்ல சுமந்து போயிடும். துரத்தலும் நல் அறத்துறையும் அல்லது புறத்து ஒரு துணை இலை பொருந்தும் மண்ணுயிர்க்கு இறத்தலும் பிறத்தலும் இயற்கை என்பதே மரத்தியோ மறைகளின் வரம்பு கண்டனி. உனக்கு வந்து வேதத்தினோட எல்லையை கண்டவன் நீ. உனக்கு இந்த சிம்பிள் ஃபேக்ட் எப்படிப்பா மறந்து போச்சு? துரத்தலும் நல்ல துறையும் அல்லது புறத்து ஒரு துணை இல்லை பொருந்தும் மண்ணுயிர்க்கு. மண்ணுயிருக்கு பிறந்த மண் உயிருக்கு எல்லாவற்றையும் 3 ஆசிரம தர்மத்தினுடைய முடிந்த பிறகு 4வது ஆசிரமாக துறவரத்தை மேற்கொண்டு செல்வதும் நல்ல துறையையும் தவிர வேறு எந்த துணையும் இல்லை. உண்மையில் பிறவிகள் இறத்தலும் பிறத்தலும் இயற்கை. பிறப்பதும் போவதும் இயற்கை. இறத்தலும் பிறத்தலும் இயற்கை என்பதை மறத்தீங்க. இதுல இடம் பிறக்கிறதும் சாகிறதும் இயற்கை தானே. இது நீ எப்படி மறந்து போற? மறைகளின் வரம்பு கடந்த நீ எப்படி மறந்து போற?
உண்மையில் பிறவிகள் உழப்பு இல் கோடிகள் தன்மையில் வெம்மையில் தழுவின எனும் வன்மையை நோக்கிய அரிய கூற்றின்பால் கண்மையும் உளது என கருதலாகுமோ? உண்மை இல் பிறவிகள், உண்மை என்பது நிலைப்பது, உண்மை இல் பிறவிகள் நிலையில்லாத பிறவிகள், உலப்பில் கோடிகள் கணக்கில்லாத கோடி, நிலையற்ற பிறவிகள் கணக்கில்லாத கோடி, தன்மையில் வெம்மையில் தழுவின என்னும் இன்பத்திலும் துன்பத்திலும் உண்டாக பெற்ற இந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு என்ற வன்மையை நோக்கிய அரிய கூற்றின்பால் அவனுக்கு யமனுக்கு இது எல்லாமே ஒண்ணுதான். இது முதிர்ந்தது, இது முதிராதது, இது சின்னது, இது பெருசு, இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. அரிய கூற்றின்பால் கண்மையும் உள்ளது, கண்ணோட்டமும் உள்ளது, அருளும் உள்ளது என்று யாராவது கருத முடியுமா? கூற்றம் என்பது கொண்டே போகும். கூற்ற அவனுக்கு வந்து இதுவே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. இல்ல இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ராமனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி வசிஷ்டன் சொல்ல இல்ல இல்ல நினைவுறுத்துறான். இல்ல இது வந்து ஒரு வழக்கு. அதாவது ஒரு பெரிய சோகத்துல அரற்றும் போது அங்க இருக்கிற ஒரு பெரிய முனிவனோ இல்ல ஒரு பெரிய துறவியோ அவர் வந்து இதெல்லாம் சகஜம்தானப்பா, இந்த யாக்கை நிலையாமை பத்தி சொல்றது இது ஒரு காவியத்துல ஒரு பகுதி. எல்லா காவியங்களையும் சாக்கா வச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, மனித பிறவி எழுதிய இறைவன் மனிதனாக நடந்து கொள்ளும் போது அவனுக்கும் தெரிதல் தேவைப்படுது. ஏதோ ராமனுக்கு தெரியல வசிஷ்டன் சொல்றான் அந்த மாதிரி. ராமனுக்கு தெரியலன்னு தான் வச்சுப்போமே, என்னப்பா அவன் மனுஷனாக இல்ல இல்ல வேற சில என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் வந்து சோகத்துல எப்படி அரற்றும் போது என்னத்தை பெருசா வந்து புத்தி சொல்றான். அது இப்ப நம்ம நவீன வாசிப்பாளர்கள் கேட்பாங்க, அவன் ஏதோ அப்பா செத்து போயிட்டான் சோகத்துல புலம்பிட்டு கிடக்கிறான், இவன் என்ன வந்து இப்படி. இதுவே ஒரு காவிய குணம் தான். இல்ல இதுதான் அதுக்கு. இப்ப நாம வந்து யாரும் இறந்து போனா அவனுக்கு எப்படி சமாதானம் சொல்லுவோம்? இதுதான் சொல்லுவோம். உலகத்தையே இருக்க என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன இருக்கு, மாற்று இருக்கு, என்ன கதி இருக்கு? அந்த ஆன்மா சாந்தி பெறுவதாக, அந்த ஆன்மா இதெல்லாம் நம்ம சொல்லியே பெறுவதன் முன் உயிர் பெரிதல் காண்டியார் மறு அது கற்பினில் வையம் யாவையும் 60,000 ஆண்டும் ஆண்டவன் 20 கண்டு அவருக்கு இரங்கல் வேண்டுமோ? கர்ப்பத்தில் உருவாகின்ற உயிர், அந்த உடல் கூடு ஃபெட்டஸ் 4வது மாசம் 5வது மாசத்துக்கு மேலதான் அது உயிர் பெறும். அது வரைக்கும் அது வெறும் an appendage in the mother's body. இது கால்சகன் சொல்றது. அப்படி உயிரை பெறுவதற்கு முன்னாலே பிண்டமாக வெளியே வந்து விழுகின்ற கருவை நீ பார்த்தது இல்லையா? பெறுவதன் முன் உயிர் பெறுதல் காண்டியா? உள்ள உயிர் பெறுவதற்கு முன்னாலே பிண்டமாக வெளியே வந்து விழுகின்ற கருவுகளை கண்டது இல்லையா? உங்க அப்பாவுக்கு என்ன குறை? மறு ஒரு கற்பினில் வையம் ஆயினும் யாவையும் எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லா உலகத்தையும் 60,000 ஆண்டு ஆண்டவன் 20 கண்டு அவனுக்கு இரங்கல் வேண்டும். 60,000 வருஷம் ஆண்டிருக்கான். அவன் போறதை பார்த்தா அதுக்கு கல்யாணம் சாப்பிடாது. இரங்கல் வேண்டும். சீலமும் தர்மமும் நீங்களே படிச்சிருங்க ஃபுல்லா. சீலமும் தர்மமும் சிதைவில் செய்கையாய் சூலமும் திரிகையும் சொல்லும் சூலமும் திகிரியும் சொல்லும் சூலமும் திகிரியும் சொல்லும் தாங்கிய மூலம் வந்து உதவிய மூவருக்கு ஆயினும் காலம் என்று ஒரு வலை கடக்கலாகுமோ? இவர் சொல்லுங்க. அவன் சொல்றாங்க சீலமும் நல்லொழுக்கமும் நல்லொழுக்கத்தையும் தர்மமும் அறமும் சிதைவில் செய்கையும் அழிதலில்லாத படைத்தல் தொழிலையும் சூலமும் திகிரியும் சொல்லும். அதாவது 3 மும்மூர்த்திகளை சொல்றார். சூலம் தாங்கியவன் சிவன், திகிரினா சக்கரம் தாங்கியது விஷ்ணு, சொல்னா வாணியை தாங்கியவன் பிரம்மன், தாங்கிய மூலம் வந்து உதவிய எல்லா பொருட்களுக்கும் முதற் பொருளாக இருந்து அருள் செய்கின்ற மூவர்க்கு ஆய்வு. இந்த மூவர்களுக்கு கூட காலம் என்று ஒரு வலை கடக்கலாகும்.
காலம் என்கின்ற ஒரு வலையிலிருந்து தப்பக்கூடுமா? இவங்க 2 பேரும் கிடையாது. படி. கண்முதல் காட்சிய கரையில் நீளத்த உள்முதல் பொருட்கு எல்லாம் ஊற்றம் ஆவன மண்முதல் பூதங்கள் மாயும் என்ற போது என் முதல் உயிர்க்கு நீ இரங்கல் வேண்டுமோ? கண்முதல் காட்சிய கரையில் நீளத்த உள்முதல் பொருட்கெல்லாம் உள்முதல் பொருட்கெல்லாம் ஊற்றம் ஆவன மண்முதல் பூதங்கள் மாயும் அப்படின்னு ஒரு சொல்றார். கண் முதல் காட்சியன்னா கண் முதலான 5 இந்திரியங்கள், கண், காது, வாய், மூக்கு, செவி, இந்த புலன்களுக்கு காரணமாகுபவை. கரையில் நீளத்த எல்லையில்லாத அளவினை கொண்ட உள்முதல் பொருட்கெல்லாம் ஊற்றமாவன, அதாவது பிரபஞ்சத்தின் உள்பட்ட பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருப்ப முளைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இது எல்லாத்துக்கும் காரணமானது எதுனா மண் முதல் பூதங்கள். இந்த 5 பூதங்கள் தான். நிலம், நீர், காற்று. இதுவே மாயும் போது பூதங்கள் மாயும் என்ற, அதாவது இங்க பிரளயத்தை சொல்றாரு. இந்த 5 பூதங்களும் எப்போ இருக்கும், அது எப்போ அழியும்னா பிரளயத்துல எல்லாம் ஒடுங்கும், ஒன்னொன்னுல ஒடுங்கும் இல்லையா. 5 பூதம் சிந்தி போய் ஒன்றாக நிலம் அதுவும் சக்தி கதியில் மூழ்கி போ. நிலம் நீர்ல ஒடுங்கும், நீர் காற்றுல ஒடுங்கும், காற்று இதுல ஒடுங்கும், கடைசியில எல்லாம் ஆகாசத்துல ஒடுங்கும். அந்த ஆகாசமும் மகத் அப்படிங்கிற ஒரு இதுல போய் எல்லாம் அழிஞ்சு டிசால்வ் ஆகும். அதுதான் பிரளயம். அதுக்கப்புறம் முதல்ல ஆகாசம் உருவாகும், ஆகாசத்துல இருந்து நீர் உருவாகும், நீர்ல இருந்து நெருப்பு உருவாகும். ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி. மறுபடியும் இந்த 5 பூதங்களும் ஒன்னொன்னா உருவாகும். அதுதான் நம்முடைய காஸ்மாலஜி. அதான் சொல்றேன், மண் முதல் பூதங்கள் மாயும் என்ற போது இந்த 5 பூதங்களுமே அழியும் என்னும் போது எண் முதல் உயிர்க்கு நீ இரங்கல் வேண்டுமோ? ஒரு சாதாரணமாக எண் முதல்னா மனத்தில் ஒரு சாதாரண உயிரின் பொருட்டாக நீ வருந்த வேண்டுமா? புண்ணிய நறுநெயில் பொறியில் காலமா திண்ணிய திரியினில் விதியின் தீயினில் எண்ணிய விளக்கு அவை இரண்டும் எஞ்சினால் அண்ணலே அவிவதற்கு ஐயம் யாவதோ? அண்ணலே ராமனே, புண்ணிய நறுநெயில் பொறியில் காலமாம் திண்ணிய திரியினில் விதி என் தீயில் எண்ணிய விளக்கு அவை இரண்டும் எஞ்சினால் அவிவதற்கு ஐயம் யாவதோ? அவ்வளவுதான். புண்ணியம் என்கின்ற நெய்யிலே பொறியில் காலமாம், அதாவது ஒப்பில்லாத காலம் என்கின்ற திரியில, புண்ணியம்ங்கிறது நெய், காலம்ங்கிறது திரி, விதி என் தீயினில், விதிங்கிறது தீ, எண்ணிய விளக்கு ஒண்ணு குறைஞ்சாலும் கருத்தோடு ஏற்றப்பட்ட உயிர் வாழ்க்கை என்கிற தீபம், எண்ணிய விளக்கு அவை இரண்டும் எஞ்சினால் அந்த 2 காரணங்களும் ஒழிந்தால். என்ன காரணங்கள்? காலம், விதி. அது ரெண்டும் இல்ல, விதி இல்ல, இங்க புண்ணியமும் நெய்யும் தெரியும், நெய்யும் தெரியும். அக்காரணங்கள் 2 ஒழிந்தால் அவிவதற்கு ஐயம் யாவது? காற்றடித்தும் விளக்கு அணையலாம், காற்றடிக்காம காப்பாத்தி வச்சிருந்தாலும் விளக்கோ திரியோ இது நெய்யோ திரியோ போச்சுனாலும் ரொம்ப நல்ல பொருத்தமான. அதாவது புண்ணியம் போயிடுது, புண்ணியம் தான் நெய், காலம் தான் விதி என்கின்ற இல்ல காலம் தான் திரி. காலம் முடிஞ்சு போச்சு, புண்ணியத்துக்கு பொழைச்சிருப்பான்னா புண்ணியமும் போச்சு. அது ரெண்டும் போனதுக்கு அப்புறம் விளக்கு அணைஞ்சுதானே போகணும். இவ்வுலகத்தினும் இடருளே கிடந்து அவ்வுலகத்தினும் நரகின் ஆழ்ந்து பின் வெவ்வினை துய்ப்பன விரிந்த யோனிகள் எவ் அளவில் செல் எண்ணல் ஆகுமோ? செல எண்ணல் ஆகும். இது அந்த 3 இது வந்தது இல்லையா முந்தின பாட்டுல. இப்போவும் ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாங்க. ஆக்சிஜன், ஹீட் அண்ட் ஃபியூர், இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கட்டானாலும் தீ அணைஞ்சிரும். ஆக்சுவலி ஃபயர் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்குறவங்க ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் தான் காட்டுவாங்க. ஒரு தீ வருதுன்னா இதுல எதை கட் பண்ணலாம்னு பாருங்க, ஃபியூலை கட் பண்ணுங்க, இல்ல ஹீட்டை கட் பண்ணுங்க, இல்ல ஆக்சிஜனை கட் பண்ணுங்க, அந்த தீ அணைஞ்சிடும் அப்படின்னு. இதை தான் சொல்லி தராங்க அவங்க. இவ்வுலகத்தின் இந்த உலகத்தின் இம்மை, இந்த உலகத்திலையும்
இடரினே கிடந்து துன்பத்திலேயே அழுதி இருந்து அவ்வுலகத்தின் மறுமையிலையும் நரகின் ஆழ்ந்து நரகத்திலே அழுதி பின் மறுபிறப்பிலே வெவ்வினை துய்ப்பன கொடிய வினை பயன்களை அனுபவிப்பதற்கு இடமாக விரிந்த யோனிகள் பல்வேறு வகைப்பட்ட பிறப்புகள்ல எவ்வளவு சில எண்ணலாகும் எந்த கணக்கில் அடங்கக்கூடும் அப்படிங்கிறார். அதாவது பிறவியினுடைய துன்பத்தை பத்தி பேசுறார். பிறவி துன்பத்தை பத்தி பேசக்கூடிய பாட்டு. ஓ, இப்போ யோனிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமா? இப்போ அயோனிங்கிற வழின்னு அர்த்தம் வந்திருக்கு. வழின்னு அர்த்தம். இல்லை, இப்போ அயோனிங்கிற பேர்ல ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேருக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்ல அது அயோனைசேஷன் இங்கிலீஷ், அதனால அப்படி பேரு. இல்ல யோனிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அயோனிஜானா சீதைக்கும் புதைக்கும் பேரு. ஓ, அயோனிஜா இல்ல, அதாவது பிறப்புறுப்புல பிறக்காதவன், பூமியில கிடைச்ச. சரி, யோனினா பிறப்பு அப்படின்னே ஒரு அர்த்தம் உண்டு. அதான் இந்த பாட்டுல வந்து யோனினா பிறப்பு, அந்த பிறப்புக்கு காரணமாகிய உறுப்பு, ரெண்டுக்குமே அந்த பேர். உண்டுகொள் இது அல்லது உதவி நீ செய்வது என் தகு குணத்தினாய் தாதை என்றலால் புண்டரீக தனி முதற்கும் போக்கு அரு விண்டுவின் உலகிடை விளங்கினான் அரு. வைகுண்டம் போயிட்டாரு சொன்னானே. எந்தது குணத்தினாய், யாராலும் மதிக்கத்தக்க குணங்களை உடையவனே தாதை என்றான். தசரதன் வந்து உனக்கு அப்பா என்பதனால தாதை என்பதால் புண்டரீக தனி முதற்கும் போக்கு அரு. புண்டரீகம்னா தாமரை, தாமரையிலே வீற்றிருக்கின்ற தனி முதலான பிரம்மதேவனும் போக முடியாத விண்டுவின் உலகிடை, விஷ்ணுவினுடைய, விண்டுன்னா விஷ்ணு, விஷ்ணுங்கிறதுக்கான தமிழ் கிடையாது. விட்டுணு விண்டு விட்டு சித்தன்னு சொல்லுவாங்க. விண்டுவின் உலகிடை விஷ்ணு லோகத்துல விளங்கினான் அரு. உண்டுகோல் வைகுந்த பதவி பெற்று விட்டான். உண்டுகோல் இது அல்லது உதவி நீ செய்வது, இதை தவிர பெரிய உதவி உன்னுடைய அப்பாங்கிற ஒரே காரணத்தினால அவன் பிரம்மதேவனும் போக முடியாத விஷ்ணு லோகத்துல போய் சேர்ந்திருக்காங்க. உண்டுகோல் இது அல்லது உதவி நீ செய்வது, இதை தவிர பெரிய என்ன உதவியை நீ செஞ்சிட முடியும்? உன்னை பிள்ளையார பெற்றா அவன் வைகுந்தம் போயிருக்காண்டா. நல்ல ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காரு. ரெண்டு பாட்டு நீங்களே படிச்சு. ஐயனி யாது ஒன்றும் அவளிப்பாய் அலை உயிர் அவர்க்கு இனி இதனின் ஊங்கு உண்டோ செய்வன வரன் முறை திருத்தி சேந்தனின் கையினால் ஒழுக்குதி கடன் எல்லாம் என்றான். ஐயனே, நீ யாதொன்றும் அவளிப்பாய் அலை. அவளிப்பாய்னா அவலம், கைகை சொன்ன மாதிரியே இருக்கே. நீ எதுவும் கைகை சொன்ன மாதிரியே இருக்கே. இனி அவருக்கு தசரதன் உயிர் அவருக்கு இனி இதனின் ஊங்கு உண்டோ, இந்த விஷ்ணு லோகத்தை அடைவது என்பதை தவிர வேற உயிர்வடையக்கூடிய ஈடேறும் வகை அவனுக்கு வேற ஏதாவது இருக்கா? இல்லை. செய்வன வரன்முறை திருத்தி சேர்ந்த செய்ய வேண்டியவற்றை, அதாவது அந்திம கிரியைகள், அதெல்லாவற்றையும் வரன்முறை நூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படியே செவ்விதாக செய்து சேர்ந்த நின் கையினால் சிவந்த உனது கைகளால் ஒழுக்குதி கடனெல்லாம் நீர்க்கடன்களை எல்லாம் செய்வாய். காட்டுல இருக்கிற ராமனுக்கு ஈமக்கிரியை செய்ய முடியலைனாலும் இங்க வந்து பாக்கி கடன் இங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. விண்ணநீர் வருத்தத்தையும் படிக்கிறேன். இல்ல அது இன்னும் 4 பாட்டு இருக்கு. இல்ல அத அடுத்த வாரம் பார்த்துப்போம். விண்ணநீர் மொக்களின் விழியும் யாக்கையை எண்ணி நீ அழுங்குதல் இழுதை பாலதால் கண்ணின் நீர் உகுத்தலின் கண்டது இல்லை போய் மண்ணு நீர் உகுத்தி நீ மலர்கையால் என்றான். விண்ணு நீர் மொக்குளில் விழியும் யாக்கையும் எண்ணி நீ அழுங்குதல் இழுதைப்பாலதான். அதாவது விண்ணில் மேகத்திலிருந்து விழுகின்ற நீரால தோன்றுகின்ற நீர்க்குமிழி, அது போன்ற வாழ்க்கை. விண்ணு நீர் மொக்குள்னா அந்த பபிள்ஸ், மழை பெய்யும் போது சின்ன சின்ன படில் வருது, அப்பேற்பட்ட வாழ்க்கையில் வெளியும் யாக்கைனா உடல், மனித உடலை எண்ணி, அதனை எண்ணி நீ அழுங்குதல், நீ வருத்தப்படுதல்
இழுதைப்பாலதால் பேதமையான ஒரு செயல். இழுதைப்பாலதால் கண்ணின் நீர் உகுத்தலில் கண்டதில் கண்ணீர் விட்டு இருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை. போய் மண்ணு நீர் உகுத்தி, மண்ணுனா புண்ணிய நீர், தர்ப்பண நீரை சொரிவாய் தாமரை கையால். மண்ணு நீர் உகுத்தி தாமரை கையால் என்றான். எனக்கு இந்த யாக்கைக்கு மீனிங் ஒரு பாட்டு வரும், யாக்கை தெரியும் அப்படின்னு. அது என்ன யாக்கைன்னா என்ன? யாக்கைனா உடல். 96 முடிச்சிட்டோம். என்ற பின் ஏந்தலை முடிஞ்சது படிக்காதீங்க. அடுத்த அமர்வு, அடுத்த அடுத்த அமர்வு சனிக்கிழமை. நான் இல்லை நீங்க ஊர்ல இல்லையா?